வீட்டின் காவலாளி, பணியாளர் ஆகியோர் போலீசாரை தாக்கிய சம்பவத்தில் அவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் நோட்டீஸ் கிழிக்கப்பட்டது. இது தொடர்பாக பாதுகாவலர் அமல்ராஜ் மற்றும் வீட்டு பணியாளர் சுபாகர் 2 பேரை நீலாங்கரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நோட்டீஸ் கிழிக்கப்பட்டது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்காக நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் வீட்டிற்கு வந்தபோது பாதுகாவலர் அமல்ராஜ் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. கைதுக்கு ஒத்துழைப்பு வழங்காத காரணத்தினால் அமல்ராஜை போலீசார் தரதரவென இழுத்து சென்று காவல் வாகனத்தில் ஏற்றினார்கள். அவருடைய துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. சட்டவிரோதமாக இந்த துப்பாக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தனிநபருக்கான லைசன்ஸ் வாங்கிவிட்டு பாதுகாப்பு பணிக்காக பயன்படுத்துவது சட்டவிரோதம் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கலவரம் சம்பவத்திற்கு பிறகு நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து 2 பேரிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த காவலாளி மற்றும் உதவியாளர் காவலர்களை தாக்கிய விவகாரம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் 2 புகார்கள் நீலாங்கரை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் ஒரு புகார் அளித்திருப்பதாகவும், அதே போல உடன் வந்த காவலர்கள், அதாவது சாதாரண உடையில் வந்த 2 காவலர்கள் கைது செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையிலும் மொத்தம் 2 புகார்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தங்களுடைய விசாரணையை அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் இவர்கள் அளித்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் என்னென்ன சட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யலாம் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.